தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையை பற்றும் விசுவாசத்தினாலே நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையை பற்றும் விசுவாசத்தினாலே நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஜெபிப்போம். தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். தேவாவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுவீராக. இடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும், எங்கள் செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய விலையேறப்பட்ட பிரமாணங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் விதமாக செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள், தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை கேளுங்கள். வாழ்க்கை புரட்சிகரமாக மாறுகிற ஒரு அனுபவத்தை நீங்கள் ருசிப்பீர்கள். வேதம் சொல்கிறது, மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை இயேசு தமது மரணத்தினாலே அழித்தார். மறுபடியும் சொல்கிறேன், மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை இயேசு தமது மரணத்தினாலே அழித்தார். உலகத்தில் 2 சக்திகள் இருக்கிறது. ஒன்று ஆக்க சக்தி, அடுத்தது அழிவின் சக்தி. ஆக்க சக்தியினுடைய தலைவர் இயேசு கிறிஸ்து, அழிவின் சக்தியினுடைய தலைவன் பிசாசு. இயேசு ஜீவனுக்கு அதிபதி, பிசாசு மரணத்துக்கு அதிபதி. கவனியுங்கள், ஆதியிலே ஜீவாதிபதியாகிய தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். எதற்காக மனிதனை சிருஷ்டித்தார்னு கேட்டா, மனிதன் பாருங்க யுக யுகமாக வாழ்ந்திருக்கும்படி, ஜீவனோடு இருக்கும்படி ஜீவ தேவன் அவனை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசு இருக்கிறான், அவனை உள்ள விடாத, தோட்டத்துக்குள்ள உள்ள விடாதன்னு சொல்லி தேவன் எச்சரித்திருந்தார். ஆனால் ஆதாம் பாருங்க முட்டாள்தனமாக அன்பின் தேவனுடைய வார்த்தையை தள்ளிட்டு பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்தான் என்று வேதம் சொல்கிறது. பிசாசினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பாவம் செய்து ஜீவனை இழந்து போனான். பாருங்க, மரணம் மனிதனை வந்து ஆண்டு கொண்டது. மரணம் உலகத்துக்குள்ள பிரவேசித்தது மட்டுமல்ல, மனுமக்கள் எல்லாரையும் பாருங்க இந்த ஆதாம் செய்த தவறின் மூலமாக வந்து ஆண்டு கொண்டது. இன்னைக்கு உலகம் எங்கும் பாருங்க சாவின் சக்திகள் வேலை செய்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இதுக்கு காரணம் பிசாசு. அந்த பிசாசுக்கு ஆதாம் என்ன செஞ்சிட்டான்? இடம் கொடுத்துட்டான். ஆனால் மனிதனை படைத்த தேவன் அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் மாறல. மனுஷன் விழுந்துட்டான், ஆனால் அவர் விழல. பாருங்க, அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அன்பாக இருக்கிறது மட்டுமல்ல, அவர் ஜீவாதிபதியாகவே இருக்கிறார். மனிதனை மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி நித்திய வாழ்வை அவனுக்கு கொடுக்கும்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு என்கிற பெயரிலே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார்.
சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார். உலகத்திலேயே நடந்த மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா பாருங்க, ஜீவாதிபதியாகிய இயேசு மரித்தார். சாவாமை உள்ளவர் மனுஷனுடைய பாவத்தை எல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டபடினாலே அருமையானவர்களே, அவர் மனிதர்களுக்காக செத்தார் என்று வேதம் சொல்கிறது. மனிதர்களை தேவன் நேசிக்கிறார் என்பதற்கு பாருங்க, கல்வாரி சிலுவை ரூபகாரமாக இருக்கிறது. அது கல்வாரி சிலுவை ஆதாரமாக இருக்கிறது. அவருடைய ஜீவன் அவருடைய ரத்தத்திலே இருந்தது. அந்த ரத்தத்தை எல்லாம் சிந்தினார். தம்முடைய ஜீவனையே மனிதர்களுக்காக இயேசு கொடுத்தார். மட்டுமல்ல, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார் என்று வேதம் சொல்கிறது. முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல பாருங்க, மரணத்தை இயேசு தன்னுடைய மரணத்தினாலே அழித்தார். மிகப்பெரிய நற்செய்தி. இன்றைக்கு ஜீவனும் ஆசீர்வாதமும் விடுதலையும் நன்மைகளும் பாருங்க, எல்லா விதமான நல்ல காரியங்களும் இயேசுவுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே மரணம் விலகணும், ஜீவனைய வாழ்க்கைக்குள்ள வரணும்னு சொல்லி விரும்புகிறவர்கள், புதிதாக வந்திருக்கிறவர்கள் யாராவது இங்கே இருப்பீங்கன்னா, இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். கர்த்தர் உள்ளத்துக்குள்ளே வரும்போது வாழ்வு ஜீவனால் நிரம்பும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்களுக்கு இயேசுவே பரிசுத்தராயிருக்கிறார். இயேசுவே பரிசுத்தமாக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே எனக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே எனக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார். இயேசு பாருங்க, பரிசுத்தை தருகிறார்னு போடல, இயேசுவே பரிசுத்தமாய் இருக்கிறார். பாருங்க, தருகிறார் என்று எழுதி இருந்துச்சுன்னா பரிசுத்தம் குறையும் போது மறந்துடாம கேட்கணும் இல்லையா? அப்பப்ப கேட்டு கேட்டு வாங்கணும். கேட்க மறந்து போச்சுன்னா பரிசுத்தம் இல்லாம போயிடும். ஆகவே இயேசு பரிசுத்தை தருகிறார்னு போடல, அவரே நம்முடைய உள்ளத்துக்குள்ள வந்து நம்முடைய பரிசுத்தமாக அவர் மாறிவிட்டார். அவரே நம்முடைய பரிசுத்தமாக மாறிவிட்டார். அருமையானவர்களே, 24/7 24 மணி நேரமும் 7 நாட்களும் பாருங்க, நமக்குள்ளே இருந்து கொண்டு அவர் பரிசுத்தத்தினால் நம்மை நிரப்புகிறார். பரிசுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தமாய் வாழக்கூடிய பலனை கொடுக்கிறார். பரிசுத்த குறைச்சல் என்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே சாங்டிஃபிகேஷன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சாங்டிஃபிகேஷன் என்றால் பீயிங் செட் அபார்ட். பாருங்க, வேறு பிரிக்கப்படுதல், பிரித்தெடுக்கப்படுதல் என்ற அர்த்தம். எபிரேயருக்கு போவோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக இயேசு தம்முடைய சரீரத்தை பலியிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை பாவ உலகத்திலிருந்து பிரித்தெடுப்பதற்காக, நம்மை இந்த பாவ உலகத்திலிருந்து வேறு பிரிப்பதற்காக இயேசு தம்முடைய சரீரத்தை பலியிடப்படும்படி ஒப்பு கொடுத்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்க, அப்படின்னா பரிசுத்தமாக்கப்படுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? இயேசு தம்முடைய சரீரத்தையே பலியிட்டு நம்மை பரிசுத்தமாக்கி இருப்பாரானால் பரிசுத்தமாக்கப்படுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு மனிதர்கள் பாருங்க, தங்களுடைய முயற்சினால பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பிரயாசப்படுறாங்க. ஆனால் முடியாது. இயேசுவின் சரீரம் பலியிடப்பட்டால் ஒழிய பரிசுத்தம் வராது. அப்படியானால்
எவ்வளவு பெரிய கிரயத்தை இயேசு நமக்காக கொடுத்திருக்கிறார் என்பதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கத்திரிக்காய் ஒரு சின்ன கிரயம் கொடுக்கறதுக்கு மக்கள் நிறைய யோசிக்கிறாங்க. தசமபாகம் கொடுக்கணும்னா 1008 யோசனை யோசிக்கிறாங்க. ஆனால் நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக இயேசு தம்மை பலியிடும்படி பாருங்க தயக்கமில்லாமல் ஒப்பு கொடுத்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் பலியிடப்பட்டபடினாலே, அந்த சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய தியாகம், எவ்வளோ பெரிய கரையத்தை இயேசு நமக்காக கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுக்காக ஸ்தோத்தரிப்போம், தேவனை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. பாருங்க, சபை என்பது ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம் இல்லையா? ரட்சிக்கப்படாதவர்கள் சபைக்கு வரலாம் போகலாம். ஆனால் சபையில நிலைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். சர்ச் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள். சபை என்பது ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம். சபை என்பது ஒரு கட்டடம் கிடையாது. சபை என்பது அருமையானவர்களே ஒரு ஸ்தாபனம் கிடையாது. அல்லது சபை என்பது வெளியே மாட்டி வச்சிருக்கிறமே போர்டு, அது கிடையாது. சபை என்பது பாருங்க ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய கூட்டம். ஒரு விதத்தில் சொல்ல போனா தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். எக்லீசியா என்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எக்லீசியா என்கிற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள். எல்லாரும் உலகத்துக்குள்ள கடந்தோம், பாவத்துக்குள்ள கடந்தோம், பிசாசனுடைய அரசாட்சிக்கு கீழே கடந்தோம், பிசாசு நம்மளை ஆண்டு கொண்டிருந்தான். அருமையானவர்களே, தேவன் நம்மை நேசித்து நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி சிலுவையிலே மரிக்க செய்து நமக்காக ரத்தத்தை சிந்த வைத்து பாவங்களற நம்மை கழுவி, அருமையானவர்களே, பாவ உலகத்துக்குள்ளே இருந்தவர்களை, பிசாசனுடைய பிடிக்குள்ளே இருந்தவர்களை பாருங்க வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் பாருங்க தேவனாலே அற்புத விதமாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள், சர்ச் பீப்புள். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை பாவ உலகத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை பாவ உலகத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் உலகத்தார் அல்ல, நான் உங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தேன் என்று சொன்னாரு. கவனிங்க, கர்த்தர் நம்மளை பாவத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். இன்றைக்கும் மனம் திரும்பாதவர்கள் பாவத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ பாருங்க, செத்தா நரகத்துக்கு போவார்கள் என்று வேத புஸ்தகம் சொல்கிறது. ஆனால் நாம பாவத்துக்குள்ள இல்ல, நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் இன்னைக்கு அருமையானவர்களே உலகத்திலிருந்து, பாவ உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். நாம செத்தா நேரா பரலோகத்துக்கு போக போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, பவுல் சொல்றாரு, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? தேகத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன்னா அப்புறம் கிறிஸ்துவோட கூட இருக்க போறேன். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாரு. கவனியங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை இயேசுவின் கல்வாரி சிலுவை தந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்துக்கு நாம ஒரு சல்லி காசு கொடுக்கல. அத்தனையும் கர்த்தர் நமக்கு ஃப்ரீயா அனுப்பிச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு, இலவசமா தந்திருக்கிறார். இயேசுவின் புண்ணியத்திற்காக மறுபடியும் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, glory to Jesus, thank you Lord. பாருங்க, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே வருகிறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, பரிசுத்தத்தில் நம்ம வளர்ந்து கொண்டே வருகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பரிசுத்தத்தில் வளர முடியாது. ஏன்னா இயேசுவே நம்முடைய பரிசுத்தரா மாறிட்டாரே, அவர் பூரணராயிருக்கிறாரே. ஆகவே என்றைக்கு இயேசு நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துட்டாரோ அன்றைக்கே பூரண பரிசுத்தம் நமக்குள்ளே வந்து விட்டது. அப்ப பாஸ்டர் எதுல வளர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுல வளர்றோம்? அருமையானவர்களே, பரிசுத்தத்தை அறிகிற அறிவிலே நாம் வளருகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீதியில வளர முடியாது.
நீதியை அறிகிற அறிவிலே வளரலாம். பரிசுத்தத்தில் வளர முடியாது. பூரண பரிசுத்தம் நமக்குள்ளே வந்து விட்டது. அவருடைய பெயர் இயேசு. ஆனா அந்த பரிசுத்தத்தை அறிகிற அறிவிலே என்ன செய்கிறோம்? வளர்கிறோம். அறிவு தான் எல்லா நன்மைகளையும் நமக்கு கொண்டு வருகிற வாய்க்காலா இருக்கிறது. ஞான அறிவு, எல்லாரும் சொல்லுவோம் ஞான அறிவு. ஞான அறிவை பாருங்க, தேவனுடைய மக்கள் நாட வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. இந்த ஞான அறிவு எப்படி வருதுன்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருந்து இந்த சத்தியங்கள் எல்லாம் ஆண்டவரே மனக்கண்களை திறந்து விடும். நம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய மனக்கண்களை திறந்து விடும் சொல்லி இந்த சத்தியங்கள் எல்லாம் பார்த்து அறிவை நாம் வளர்த்து கொள்ளும் போது அருமையான பரிசுத்தமாய் வாழ்வது ரொம்ப எளிதாய் போய்விடுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதும் ரொம்ப எளிதாய் போய்விடுகிறது. பாருங்க, பேதுரு சொல்லுகிறாரு, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளி இருக்கிறது. கவனிங்க, அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு தந்தருளி இருக்கிறது. அந்த அறிவு எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. அருமையான, ஆகவேதான் பாருங்க, இந்த வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தை, வேத வசனத்தினால் வருகிற அறிவை நாடுகிற ஒரு உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும். நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருங்கள்? வாஞ்சையாயிருங்கள். டிசையர் தி சின்சியர் மில்க் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அறிந்து கொள்ளுங்கள். அந்த அறிவு எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ்வது எளிது. அருமையானவர்களே, பேதுரு தண்ணி மேல நடந்தான் இல்லையா? பேதுரு ஆண்டவருடைய சீஷன், தண்ணி மேல நடந்தான். எந்த மனுஷனும் தண்ணி மேல நடந்ததில்லை. தண்ணியில் நடந்தானா முங்கிடுவான். ஆனா இயேசுனுடைய வார்த்தையை விசுவாசித்த பேதுரு தண்ணி மேல நடந்தான். வித்தியாசமா இருக்குது அவனுடைய நடை. அதே போலதான் அருமையானவர்களே, சாதாரண மனுஷன் பாவ கடல்ல முங்கிடுறான். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் பாவ கடல் மேல நடந்து போறாங்க. இருக்கிறீங்களா? பாவத்தை கீழ்ப்படுத்துகிறாங்க, பாவத்தை மேற்கொள்ளுகிறாங்க, வெற்றிகரமாய் வாழுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கைய தேவன் நமக்கு ஈவாக தந்திருக்கிறார். அப்ப நான் பரிசுத்தவான், பரிசுத்தர் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், என்னால் பரிசுத்தமா வாழ முடியும் என்கிற எண்ணங்களை அருமையானவர்களே வளர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருப்போம் 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் எருசலேமில் தான் இருந்துச்சு தேவனுடைய ஆலயம், இல்லையா? எருசலேமில் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய விசேஷம் என்ன? தேவனுடைய ஆலயத்தின் விசேஷம் என்னன்னா, தேவன் அங்கே வாசமாக இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ஆலயம் 3 பிரிவுகளாக இருந்தது. முதலாவது பிரகாரம், அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரம் என்கிற அந்த ஏரியாவில் ஜனங்கள் இருந்தார்கள். பரிசுத்த ஸ்தலம் என்கிற அந்த ஏரியாவில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு மூடி இருந்தது. அந்த மூடியைத்தான் கிருபாசனம் என்று வேதம் சொல்கிறது. அந்த கிருபாசனத்தில் சிந்தப்பட்ட ரத்தம் இருந்தது. அதற்கு மேலாக தேவனுடைய கிருபையின் ஆசனம் இருந்தது. தேவன் கிருபையின் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தார். அது பழைய ஏற்பாடு. அந்த தேவன், அவர் தான் இயேசுங்கிற பேர்ல இந்த உலகத்தில் வந்தாரு. நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, உயிர்த்தெழுந்தாரு. உயிர்த்தெழுந்து அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த தேவன் நம்முடைய உள்ளத்துக்குள்ள வந்துட்டாரு.
இன்னைக்கு தேவன் ஒரு கட்டடத்துக்குள்ள இல்ல, எருசலேமில் தேவாலயத்துக்குள்ள இல்ல. அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு அவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருடைய உள்ளங்களுக்குள்ளும் வந்து விட்டார். இருக்கிறீங்களா? இயேசு எங்கெங்க இருக்கிறாரு? நம்ம உள்ளத்துக்குள்ளதான் இருக்கிறாரு. யார் சொல்லுவோம்? இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. We have the Lord Jesus in our hearts. இயேசு ஆண்டவரை நாம் உள்ளத்திலே உடையவர்களாக இருக்கிறோம். கவனிங்க, அவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறதுனால இன்னைக்கு நாம தான் தேவனுடைய ஆலயம். நாம தான் மகா பரிசுத்த ஸ்தலம், நாம தான் உடன்படிக்கை பெட்டி, உள்ளதான் கிருபாசனம். தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே குடியிருக்கிறார். அருமையானவர்களே, நாம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இப்ப பாருங்க 17ஆம் வசனம் பாருங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் என்ன செய்வார்? கெடுப்பார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கவனிச்சிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தமாயிட்டே வர்றோம், அப்படி போடல. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அப்ப பரிசுத்தம் உள்ள வந்துடுச்சு, நாம் பரிசுத்தத்தை உடையவர்களாக இருக்கிறோம். இந்த எண்ணம் ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த அறிவு ரொம்ப முக்கியம். மாட்டு வண்டி நல்லா ஒழுங்கா ஓடணும்னா மாட்டை முன்னால கட்டணும், வண்டியை பின்னால கட்டணும். வண்டியை முன்னால கட்டி மாட்டை பின்னால கட்டினா வண்டி இருக்கும், மாடு இருக்கும், ஒரு இடத்துக்கும் போகாது, வண்டி ஓடவே ஓடாது. தேவனுடைய மக்களே, நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வண்டி நல்லா ஓடணும்னா சரியான சத்தியத்தை முன்னால வைக்கணும். சரியான சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களா நாம இருக்கணும். ரைட் பிலீவிங் லீட்ஸ் டு ரைட் லிவிங். பாருங்க, சரியான விசுவாசம் சரியான வாழ்க்கைக்கு நம்மை நடத்துகிறது, தவறான விசுவாசம் தவறான வாழ்க்கைக்கு நம்மை நடத்துகிறது. தவறாக விசுவாசித்துட்டு வெற்றிகரமாக வாழ முடியாது, தவறாக விசுவாசித்து சரியாக வாழ முடியாது. அதனாலதான் பாருங்க, சத்தியங்களை ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. திருப்போம் எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம், எபிரேயர் 13:12 வசனம் பாருங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே என்ன செய்தார்? பாடுபட்டார். எல்லாரும் சொல்லுவோம், பாடுபட்டார். இயேசு பாடுபட்டாருங்க. இயேசு பாடுபட்டு தான் நம்மளை பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறாரு. கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் கொடுத்த கிரயத்து நிமித்தமாக நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கல்வாரி சிலுவையில் பரிசுத்தத்தை சம்பாதித்து இன்றைக்கு நம்ம உள்ளத்துக்குள்ள வந்து அந்த பரிசுத்தத்தை நம்முடையதாக மாற்றி இருக்கிறார் இயேசு. அப்ப நம்முடைய விசுவாசம் கல்வாரியை சார்ந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, அநேக ஊழியக்காரர்களுக்கு கல்வாரி மனசுலயே கிடையாது. கல்வாரிக்கு பாருங்க உயர்ந்த மரியாதையான எண்ணம் அநேக ஊழியக்காரர்களிடத்துல இல்லை. அவங்களுக்கு எது ரொம்ப பெருசுன்னு கேட்டீங்கன்னா கடுங்காப்பி உபவாசம். உபவாசம் இருந்தீங்களா? எத்தனை நாள் உபவாசம் இருந்தீங்க? 3 நாள் இருந்தீங்களா? 7 நாள் இருந்தீங்களா? இதுதான் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரருடைய மனதில் இருக்குதே ஒழிய கல்வாரி சிலுவை கிடையாது. அதனால பெரிய பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, அநேக ஊழியக்காரர்கள் கல்வாரியை விட்டுட்டு கடுங்காப்பியை பிடிச்சிக்கிட்டாங்க. கடுங்காப்பி தான் ரொம்ப பெருசா இருக்கு, கடுங்காப்பி உபவாசம் இல்லைங்க.
நீங்கள் கடுங்காப்பி குடிங்க அல்லது பால் காப்பி குடிங்க, என்ன காப்பியும் குடிங்க, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நீங்கள் குடிக்கிற காப்பியை வச்சு கர்த்தர் பாருங்க உங்களை ஆசீர்வதிக்கிறது கிடையாது. அருமையானவர்களே, நீங்க கல்வாரிக்கு மரியாதை கொடுக்கிறீர்களா? கல்வாரியை விசுவாசிக்கிறீர்களா? கல்வாரியிலே சிந்தப்பட்ட ரத்தத்தை கனப்படுத்துகிறீர்களா? அது நிமித்தமாக வருகிற பரிசுத்தத்தை உடையவர்களா இருக்கிறீர்களா? அந்த பரிசுத்தத்தை விசுவாசிக்கிறீர்களா? அதன் அடிப்படையில் தான் பாருங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதை வச்சு தான் கர்த்தர் உங்களை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். 1998 வருஷம் ஒரு சபையில் நானும் பெரிய பாஸ்டரும் போய் மீட்டிங் நடத்தினோம். பொள்ளாச்சியில் ஒரு வயசான பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். 3 நாட்கள் அங்கே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணோம் 2 பேரும். 3 நாட்கள் கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டர் எங்கிட்ட எங்களை வழி அனுப்புறதுக்கு முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், கண்டுபிடிச்சிக்கிட்டேன்னாரு. பெரிய பாஸ்டர் கேட்டாங்க, என்னதை கண்டுபிடிச்சிங்கன்னு. நீங்கள் 2 பேரும் எதை பிரசங்கம் பண்ணாலும் கல்வாரியின் அடிப்படையில் பிரசங்கம் பண்ணுறீங்க. கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது என்பதை ஆதாரமாக வைத்து என்ன செய்றீங்க? பிரசங்கம் பண்றீங்க. அப்புறம் பிரசங்கத்தில் எந்த பக்கம் போனாலும் திரும்பவும் கல்வாரிக்கு தான் வர்றீங்க. இதுதான் உங்களுடைய ஊழியத்தின் வெற்றிக்கு ரகசியம் என்பதை கண்டுபிடிச்சுக்கிட்டேன்னாரு. அல்லேலூயா. பாருங்க, கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது என்பது ரொம்ப முக்கியம். பெரிய பாஸ்டர் சொன்னாங்க, ஆமா, இயேசு எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறாரு சிலுவையில். அவர் முடிச்ச இடத்துல இருந்து தான் நாம் ஆரம்பிக்கிறோம். அவர் செய்யாத ஒன்றை நாம் விசுவாசிக்க முடியாது, அதை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து என்ன செய்திருக்கிறார்? முடித்திருக்கிறார். நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அதுல பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. விலை கொடுத்து வாங்க முடியுமா? யோசித்து பாருங்க. ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாடுபட்டு பரிசுத்தத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறாரு. இட்ஸ் நாட் சீப். சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, கடைகளுக்கெல்லாம் போனோம்னா சில நேரங்களில் 2 சட்டை வாங்கினா ஒரு சட்டையை ஃப்ரீயாக கொடுத்துட்றான். அந்த மூணாவது சட்டை மலிவான சட்டை ஃப்ரீ. ஜனங்கள் போய் பாருங்க, பொருட்களை மலிவாக வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் பரிசுத்தத்தை மலிவாக வாங்க முடியாது. பரிசுத்தத்தினுடைய கரையும் இயேசுவின் ரத்த கரையும். இயேசு தன்னுடைய ரத்தத்தை கரையமாக கொடுத்து அருமையானவர்களே நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறார். மறுபடியும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, glory to Jesus. பாருங்க, பரிசுத்தத்தை உடையவர்களாக இருக்கிறோம். இப்போ பாருங்க, நான் இந்த பைபிள் இருக்குது, இதை ஒருத்தர்கிட்ட நான் கொடுக்குறேன். அவர் அதை வாங்கிக்கிறாரு. பைபிளை வாங்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, உங்க பைபிளை எனக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டாருன்னு வச்சுக்கோங்க. நான் யோசிப்பேன், இவர் சொஸ்த புத்தியோட தான் இருக்கிறாரா அல்லது நட்டு கலந்து போச்சான்னு நான் யோசிப்பேன் இல்லையா? பைபிளை தான் கொடுத்துட்டேனே, அது அவர் கையில் தானே இருக்குது. பைபிளை கையில் வச்சுக்கிட்டே உங்க பைபிளை எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டா என்ன அர்த்தம்? நிறைய ஆவிக்குரிய மக்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. பரிசுத்தத்தை கொடுத்துட்டாரு, அவரே உள்ள வந்துட்டாரு, அவரே நம்முடைய பரிசுத்தமா ஆயிட்டாரு. இப்போ ஆண்டவரே நீ பரிசுத்தத்தினால நிரப்பும், எனக்கு பரிசுத்தத்தை தாரும், எனக்கு பரிசுத்தத்தை தாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நமக்கு நட்டு கலந்து போச்சுன்னு தான் சில நேரங்களில் யோசிப்பார் இல்லையா? தேவனுடைய மக்களை கவனிங்க. கர்த்தர் பாருங்க பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் பாவ சோதனைகள் ஒருவேளை பெருசா இருக்கலாம். பாவத்தில் மக்கள்
பெரிய பெரிய ஆட்கள்லாம் தட்டி விழுகிறாங்க இல்லையா? அப்படி தட்டி விழலாம். ஆனால் உலகத்தில் இருக்கிற பாவத்தை பார்க்கலாம், நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவருடைய பரிசுத்தம் பெரியது. இருக்கிறீங்களா? பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் தட்டி விழுகிற அருமையானவர்களே பாவத்துல நாம விழ வேண்டிய அவசியமே கிடையாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு முறை சொல்லுவோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். பாருங்க, உலகத்தில் இருக்கிற பாவத்தை பார்க்கல, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் பெரியது. அப்படிப்பட்ட விசுவாசம் தான் நம்மை கீழாக்காமல் மேலாக்குகிறது, நம்மை வாழாக்காமல் என்ன செய்யறது? தலையாக்குகிறது. விசுவாசத்தினால தான் நம்ம ஜெயிக்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? யாருமே ஜெயிக்க முடியாது. இயேசுவை உடையவர்கள் அவங்க ஜெயிப்பாங்க. ஒருவேளை பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில சில தவறுகள் ஏற்படுமானால் நம்மை கழுவுவதற்கு இயேசுவின் ரத்தம் ஏற்கனவே ஆயத்தமா இருக்கிறது. கவனிங்க, ரெடியா கர்த்தருடைய கிருபையினால இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவுவதற்கு இருக்கிறது. அதனாலதான் 1 யோவான் 1 அதிகாரம் 9 வசனத்துக்கு போவோம். 1 யோவான் 1 அதிகாரம் 9 வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 7 வசனம். அவர் ஒளி இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதனாலதான் பாருங்க, தவறுகள் ஏற்படும் போது மறைச்சிடக்கூடாது. அதை கர்த்தருக்கு மறைக்க கூடாது. ஏன்னா கர்த்தர்ட்ட மறைக்க முடியாது. தவறுகள் ஏற்படும் போது அருமையானவர்களே கர்த்தர்ட்ட அதை கொண்டு வருகிறோம், அறிக்கை செய்கிறோம். அப்படி அறிக்கை செய்யும் போது கர்த்தர் கிருபையாய் அருமையானவர்களே இந்த பாவங்களை நம்மை விட்டு அகற்றுகிறார். தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை கழுவுகிறார். நீதியின் உணர்வை நமக்கு மறுபடியும் என்ன செய்கிறார்? தருகிறார். நம்மை கழுவுவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இப்ப இன்னொரு குறிப்பை சொல்லாம இருக்க முடியாது. என்னன்னா, இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவுவதற்கு ஆயத்தமா இருக்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். அப்படி கிடையவே கிடையாது. பாருங்க, சில போதனைகள் இந்த நாட்களில் அப்படி வருகிறது. எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். நெவர். அருமையானவர்களே, விஜிலண்டா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்புள்ளவர்களா இருக்கணும். பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பைபிள்ல போட்டிருக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசுவின் ரத்தம் இருக்கிறதுனால நம்ம அஜாக்கிரதையா வாழ முடியாது. கார் ஓட்டிட்டு போறோம், போயிட்டு இருக்கும்போது எப்பவோ ஒரு இடத்துல எப்போ ஒரு நேரத்தில் பங்க்சர் ஆயிருது, கார் பங்க்சர் ஆயிருது. அப்படி பங்க்சர் ஆயிடுச்சுன்னா அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கார்லயே வச்சிருக்கிறான், ஸ்டெப்னி டயர் வச்சிருக்கிறான் இல்லையா, ஸ்பேர் டயர் வச்சிருக்கிறான். இப்போ பங்க்சர் ஆகின டயரை கழட்டிட்டு பாருங்க, ஸ்டெப்னி டயரை மாட்டிட்டு காரை ஓட்டிட்டு போயிடலாம். ஆனால் கவனிங்க, ஸ்டெப்னி டயர் இருக்கிறதுனால நான் முள்ளுகளுக்குள்ள ஓட்டுவேன், நான் கல்லுகளுக்குள்ள ஓட்டுவேன், நான் கரடு முராடான பாதையில் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஓட்டினான்னு வச்சுக்கோங்க. ஸ்டெப்னி டயர் தான் இருக்குது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவன் ஓட்டினான்னா டயர் பங்க்சர் ஆகிறது மட்டும் இல்லை, காரை உடைஞ்சு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லையா. நல்ல கவனமா காரை ஓட்டிட்டு போகணும். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. ரொம்ப கவனமா காரை ஓட்டிட்டு போகணும். அது எப்பவோ எங்கேயோ ஒரு நாள் பங்க்சர் ஆகும்போது ஸ்டெப்னி டயர் என்ன செய்யுது? இருக்குது. கவனமா ஓட்டிட்டு போகும்போது பயணம் இனிமையா இருக்கிறது. போய் சேர வேண்டிய இடத்துக்கு
பத்திரமாய் போய் சேருகிறோம். அதே போலதான் பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைய ரொம்ப கவனமா பாருங்க கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. பைபிள்ல போட்டிருக்கு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், இல்லையா? பாருங்க, நிறைய பேர் இடையில விட்டுறாங்க. அவங்க நம்முடைய மாதிரி கிடையாது. அருமையானவர்களே, நான் விட போறது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிள்ல போட்டிருக்கு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசுவை நோக்கி, எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை நோக்கி புறப்பட்டாச்சு பயணம். இனி அவருடைய சமூகத்தில் போய் சேர்ற வரைக்கும் ஸ்டெடியா போகும் எங்க வண்டி. இருக்கிறீங்களா? கலப்பையின் மேல் கைகளை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. அப்ப பாருங்க, ரொம்ப கவனமா கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. நாளானது சமீபித்து வருகிறதை அறிந்திருக்கிறீர்களே. ஆகவே அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி சபை கூடி வருகிறதை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். சபைக்கு வர்றோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம், கர்த்தர் பேசுகிறார், தவறு இருந்தா திருத்திக் கொள்ளுகிறோம், கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார், மாறிக்கொள்ளுகிறோம், ஜீவ பாதையிலே நடந்துகிட்டே போறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பயணம். இயேசுவை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். கவனமா போக வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. பாருங்க, இந்த கப்பல்கள்ல லைஃப் போட்ஸ் சொல்லி வச்சிருப்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. லைஃப் போட்ஸ், அதாவது நிறைய போட்டுகளை ஒரு ரூம்குள்ள அடுக்கி வச்சிருப்பாங்களாம். அது எதுக்குன்னா, எங்கேயோ ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு கப்பல் உடைஞ்சிருச்சுன்னா பயணிகளும் சேர்ந்து கப்பலோட முங்கி போகாம இருக்கிறதுக்கு பாருங்க, அந்த லைஃப் போட்டை வச்சிருப்பாங்களா. அந்த லைஃப் போட்டை எடுத்து டக் டக்குன்னு வெளியே வச்சு அந்த பயணிகளை லைஃப் போட்டில் ஏற்றி விட்டுருவாங்களாம். கப்பலோட சேர்ந்து இந்த பயணிகள்லாம் முங்கி போகாம இருக்கிறதுக்கு, தப்பித்துக் கொள்வதற்காக அந்த லைஃப் போட்டை வச்சிருக்கிறாங்க. கவனிங்க, இப்போ ஒரு மாலுமி இருக்கிறாரு, அவரு லைஃப் போட் இருக்குது இல்ல, அதனால நான் கப்பலை எப்படி வேணாலும் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி தாறுமாறா ஓட்டுனார் வச்சுங்க. கப்பல் எங்கேயாவது போய் பாறையில மோதி என்ன செய்யறோம், உடஞ்சு போயிடும். அப்படி ஓட்டுறதுக்காக லைஃப் போட் இல்ல. எப்பவோ எங்கேயோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா மக்களை காப்பாத்துறதுக்காக அந்த லைஃப் போட்டு இருக்குது. மாலுமி இப்போ மேப்பை பார்த்து, ரூட்டை பார்த்து கரெக்டா என்ன செய்யணும், கப்பலை ஓட்டணும். ஏன்னா கப்பல் விலையேறப்பட்டது. அதே போல நான் சொல்லுகிறேன், விசுவாச வாழ்க்கையாகிய கப்பல் விலையேறப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுவின் ரத்தம் இருக்கிறதுனால நான் எப்படி வேணாலும் வாழலாம். நெவர் 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 அப்படி வாழவே முடியாது. வார்த்தையின்படி தான் வாழ முடியும். பாருங்க, தேவனுடைய ஆவியானவர்கள் காண்பிக்கிற அந்த பரிசுத்த பாதையில தான் போக முடியும். மனதில் நல்ல ஆழமான அருமையானவர்களே தீர்மானத்தை தேவனுடைய மக்கள் உடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. திருப்புவோம் உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7 6வது வசனம் பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பாருங்க, இஸ்ரவேல் மக்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். இன்னொரு வசனம் பாருங்க, 14ஆம் அதிகாரம் உபாகமம் 14 2ஆம் வசனம் பாருங்க. உபாகமம் 14:2 நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஜனங்கள்?
பரிசுத்தமான ஜனங்கள். பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டாராம், தெரிந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாராம். இதன் மூலமாக அருமையானவர்களே, பூச்சக்கரத்தில் உள்ள மக்களுக்கு தான் பரிசுத்தர் என்பதை காண்பிக்கும்படியாக உங்களை சாட்சிகளாக நினைச்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் தேவனை பிரதிபலிக்கிற மக்கள், தேவனை மகிமைப்படுத்துகிற மக்கள். பரிசுத்தமாய் வாழும்போது, பரிசுத்த பாதையிலே நம்ம நடக்கும்போது அருமையானவர்களே, மக்கள் நம்மிடத்திலே தேவனை பார்க்கிறார்கள், நம்முடைய தேவனை பார்க்கிறார்கள். நம்முடைய தேவன் யார்? பரிசுத்த தேவன். இருக்கிறீங்களா? உலகத்தில் இருக்கிற பிசாசு இருக்கிறானே, அவனுக்கு பேர் அசுத்தாவி. எல்லா விதமான அசுத்தங்களையும் பாருங்க மனுஷனுக்குள்ள பூத்திக்கிட்டு இருக்கிறான். அதுவும் இந்த நாட்கள் ரொம்ப பயங்கரமான நாட்களா இருக்குது. அருமையானவர்கள், இது மத்தியில நம்முடைய தேவன் பாருங்க பரிசுத்தராக இருக்கிறார். நாம் பரிசுத்தமாக வாழும்போது தேவன் சந்தோஷப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதிலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள், பரிசுத்தமாய் வாழுகிறார்களா, அதை போல சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். கவனியுங்கள் அருமையானவர்களே, நாம பரிசுத்தமாக வாழும்போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஆனா நாம பரிசுத்தமாக வாழும்போது பிசாசுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்குது. பெருவாரியான மக்களை பாவத்துக்குள்ள தள்ளி சீரழிக்கிறான் பிசாசு. ஆனா மீட்கப்பட்டவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை பாவத்துக்குள்ள தள்ள முடியலையே அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப ஆதங்கம். அதனாலதான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செய்யறான்? நல்லா கவனிங்க. எல்லாரையும் விழுங்க முடியும்னா டக்கு டக்குன்னு எல்லாரையும் நினைச்சிருவான், விழுங்கிடுவான், எல்லாரையும் தள்ளி விட்டுருவான். ஆனா எல்லாரையும் தள்ளி விட முடியாது. வகை தேடுகிறான், ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்க்குறான். வழி கிடைக்காத வரைக்கும் அவனால விசுவாசிகளை தொடவே முடியாது. இருக்கிறீங்களா? பாருங்க, இயேசுவின் ரத்தம் நம்மை சுற்றிலும் பூசப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இயேசு கிறிஸ்துவே நமக்குள்ள என்ன செய்றாரு? இருக்கிறாரு. பாருங்க, நாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. எல்லாரும் சொல்லுவோம், நான் இயேசுவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. இன்னொரு முறை சொல்லுவோம், நான் இயேசுவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களை ஒன்றும் செய்ய முடியலையே என்பது பிசாசுக்கு ஒரு வேதனை, அவனுக்கு பெரிய ஆதங்கம். அதனாலதான் பாருங்க, எஸ்தர் புஸ்தகத்தில் பிசாசு ஆமானுக்குள்ள பூந்துட்டான். நீங்க வாசித்திருப்பீங்க. ஆமானுக்குள்ள பூந்து தேவ ஜனங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான். பிசாசு குற்றம் சாட்டுகிறவன் இல்லையா? நம்முடைய சகோதரர் மேலே குற்றம் சாட்டுகிற பிசாசு அவன். ஆமானுக்குள்ள பூந்து தேவ ஜனங்களை பற்றி ஒரு குற்றம் சாட்டுகிறான். என்ன குற்றம் சொல்றான் பாருங்க. எஸ்தர் புஸ்தகத்துக்கு போங்க. எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 'யோபுக்கு முந்தின புஸ்தகம் எஸ்தர் 3:8 வசனம் பாருங்க. அப்பொழுது ஆமான் அகாசுவேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. கவனிச்சிங்களா? சொல்றான் பாருங்க, ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள், அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமா இருக்கிறது. எல்லாரும் சினிமா பார்க்குற மாதிரி அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க.
எல்லாரும் சிகரெட் குடிக்கிற மாதிரி அவங்க குடிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் சாராயம் குடிக்கிற மாதிரி அவங்க குடிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் பொய்யும் பொருட்னு சொல்ற மாதிரி இவங்க பொய்யும் பொருட்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுக்கும் விகற்பமா இருக்கிறது. எல்லாரும் ஒரு சைட்ல இருக்கிறாங்க, இவங்க மட்டும் பரிசுத்தமா வாழுறாங்க. அவனுக்கு தாங்க முடியல பாருங்க. பிசாசு ஆமானுக்குள்ள பூந்து அகாஸ்வர் ராஜா கிட்ட வந்து இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான். கம்ப்ளைண்ட் பண்றது மட்டும் இல்ல, நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் எல்லாரையும் நல்லா கவனிங்க, பிசாசு எப்படி வேலை செய்யறான் பாருங்க. யூதர்கள் எல்லாரையும், உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களையும், ஏன்னா அன்னைக்கு அந்த அகாஸ்வர் ராஜா வந்து உலகத்தையே ஆண்டுகிட்டு இருந்தான். உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களையும் ஒரே நாள்ல கொல்லும்படியாக ராஜா கிட்ட போய் கேட்டு அனுமதியும் வாங்கிடுறான், கட்டளையும் வாங்கிடுறான். யோசித்து பாருங்க, யூதர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்கன்னா அப்புறம் இயேசு எப்படி வருவார் இந்த உலகத்தில்? அந்த ஜனங்களை தானே கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அவர் மூலமாக தான் இயேசை கொண்டு வர முடியும். இயேசு வந்தால் தான் உலகத்துக்கே ரட்சிப்பு. நம்மளாம் இன்னைக்கு இயேசுவின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? மறுபடியும் இயேசுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, praise the Lord. Thank you Lord Jesus. ரட்சித்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. பாருங்க, ரட்சகரை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்காக தான் யூத ஜனங்களை தேவன் தெரிஞ்சு கொண்டார், ஆபிரகாமின் சந்ததியை தேவன் தெரிஞ்சு கொண்டாரு. ஆனா அத்தனை யூதர்களையும் ஒரே நாளில் கொள்ளும்படியாக ஒரு சட்டத்தையே ஏற்றி வாங்கிட்டான் இந்த ஆமான். காரியங்கள் கைகூடி வரப்போகிறது, குறிப்பிட்ட நாளில் யூதர்கள் எல்லாரும் சாக போறாங்க என்பது ஆமானுக்கு மட்டுமல்ல, ஆமானுக்குள்ள பூந்திருக்கிற பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா கவனிங்க அருமையானவர்களே, தேவன் இருக்கிறாரே, அவர் பிசாசை காட்டிலும் 1000 கோடி மடங்கு வல்லமை உள்ளவர். God is smarter, far smarter than the devil. பாருங்க, பிசாசை பார்க்கலாம் அவர் ரொம்ப ஸ்மார்ட். அவர் பார்த்தாரு, நீ இப்படி வேலை செய்யறியா, நான் எப்படி வேலை செய்யறேன்றதை பாரு அப்படின்னு சொல்லி அவர் பரிசுத்த ஆவியானவர் எஸ்தர்கிட்ட போனாரு. எஸ்தருக்குள்ள போய் எஸ்தரை அகாஸ்வேரு ராஜாட்ட கொண்டு போறாரு. எஸ்தர் யூத ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறாள். பரிந்து பேசும்போது அகாஸ்வேருக்கு ஒண்ணு விளங்குது, யூத ஜனங்கள்லாம் நல்லவங்க, இந்த ஆமான் தான் துஷ்ட மனுஷன், இவன் தான் பொல்லாதவன் என்பது ராஜாவுக்கு வழங்கின மாத்திரத்தில் ராஜா பாருங்க ஆமானை தூக்கி கழுமரத்தில் போட்டுடுறான். ஆமான் செத்தே போறான். பாருங்க, தான் வெட்டின குழியில தானே விழுந்தான். தேவனுடைய மக்களை நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாக சில ஆட்கள் இப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களே விழுவாங்க. இருக்கிறீங்களா? தோல்வி உங்களுடைய எதிரிகளுக்கு, வெற்றி உங்களுக்கு. பாருங்க, ஆமானை தூக்கி கழுமரத்தில் போட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கட்டளை கொடுக்கப்பட்டதே ஒரே நாளில் எல்லா யூதர்களும் சாகணும் அப்படிங்கிற கட்டளை, அது ஆல் ஆஃப் அ சடன் உடனடியாக மாற்றப்பட்டது. உலகத்தில் இருக்கிற எந்த யூதனும் இந்த குறிப்பிட்ட நாளில் சாகவே வேண்டாம், வேண்டியதில்லை அப்படிங்கிற பாருங்க மாற்று கட்டளை பிறந்தது. இப்போ 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. எல்லாரும் செத்து போக வேண்டியவங்க கர்த்தருடைய அற்புத செயல்னால பாருங்க, கட்டளைகள் மாற்றப்பட்டதுனால யூதருக்கு என்ன உண்டாயிடுச்சான்? வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. தேவனுடைய மக்களே, நம்முடைய வாழ்க்கைக்கும் விரோதமாகவும் பிசாசு இந்த மாதிரி சில எத்தனங்களை பண்ணுகிறான், எப்படியாவது நம்மளை அழிச்சிடலான்னு பிரயாசப்படுகிறான். ஆனால் தேவன் பிசாசு பார்க்கலும் கோடி மடங்கு பெரியவர். அவர் நம்முடைய சார்பில் வேலை செய்கிறார். நம்முடைய சார்பில் வேலை செய்யறதுனால தோல்வி பிசாசுக்கு, விடுதலை நமக்கு. தோல்வி பிசாசுக்கு, ஜெயம் நமக்கு. ஆமென். கவனிங்க, எல்லாரும் சொல்லுவோம், எங்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாகும். இன்னொரு முறை சொல்லுவோம், எங்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாகும். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க?
பாஸ்டர் ஒரே நெருக்கமாக இருக்குது, ஒரே போராட்டமாக இருக்குது, பொல்லாத மனிதர்கள் போராடுறாங்க, பிசாசு போராடுகிறான். நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, அற்புதமாக அந்த சூழ்நிலை மாறும், அந்த போராட்டம் ஒளியும், உங்களுக்கு விடுதலையும் வெளிச்சமும் களிப்பும் கனமும் உண்டாகும். ஆமேன். பாருங்க, தேவ ஜனங்களுக்கு அவ்விதமாக வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். வாசிங்க சங்கீதம் 24. சங்கீதம் 24 3வது வசனம் பாருங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? ஒரு கேள்வி தேவ ஆவியானவர் கேட்கிறாரு. யாரு கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? கர்த்தருடைய பர்வதம் என்பது தேவன் வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தானம். தேவனுடைய மக்களை கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவன் உயர்ந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். யாரும் ஆண்டவருடைய பார்வையில் இழப்பமானவர்கள் அல்ல. எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார், எல்லாருக்கும் உயர்ந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம இன்னொரு மற்ற ஆட்களை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சில ஆட்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படும் போது நீங்க என்ன யோசிக்கணும்னா, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தாருன்னா என்னையும் கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. நானும் அந்த லைன்ல தான் இருக்கிறேன். நீ இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, நாளைக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். உன் மேல எந்த பொறாமையும் கிடையாது. எனக்கு இருக்கிறீங்களா? ஆகவே கர்த்தருடைய பர்வதம் என்பது தேவன் வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தானம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? இது கேள்வி. பதில் பாருங்க. 4வது வசனம். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இன்னும் சொல்ல போனா பரிசுத்தமாய் வாழ்கிறவனே. சிம்பிளா சொல்ல போனா நான் கேட்கிறேன், பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அதற்கு ரிவார்டு இருக்குதா இல்லையாங்க? டெஃபினட்டா இருக்குது. பாருங்க, பரிசுத்தமாய் வாழுகிற மனுஷன் தேவன் வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தானத்தை கண்டிப்பா சுதந்திரிப்பான். எந்த பிசாசும் அதை தடுக்க முடியாது, எந்த பொல்லாத மனுஷனும் அதை தடுக்க முடியாது. 1000 மனிதர்கள் பாருங்க சூழ்ச்சி பண்ணலாம், எந்த சூழ்ச்சியும் பலிக்காது. கர்த்தர் கண்டிப்பா நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். பாருங்க, ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இப்ப 5ஆம் வசனம் பாருங்க. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் அவன் ஆசீர்வாதத்தை பெறுவான். டெஃபினட்டா. அப்ப பரிசுத்தமா வாழ்கிறதுக்கு ஒரு ரிவார்டு இருக்குதுங்க. யோசேப்பு போத்திபாருடைய மனைவியுடைய ஆசைக்கு இணங்கல. எதுக்காக இணங்கலன்னா, இது கர்த்தருக்கு அவமரியாதையா போயிடும். கர்த்தர் என் மூலமா மகிமைப்பட முடியாது. நான் வாழுகிறதே அவருடைய மகிமைக்காக தான் வாழுகிறேன். எப்படிப்பட்ட யோசிப்பு! தேவனுடைய மக்களை கவனிங்க, நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க. நான் வாழுகிறது அவருடைய மகிமைக்காக தான் வாழுகிறேன். ஆகவே இந்த அசிங்கத்தில் நான் கால் வைக்க மாட்டேன் சொல்லி அதை வேண்டான்னு உதறிட்டான். அப்படி உதறினதற்காக அவன் மேல பழிய போட்டு அவனை ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டாங்க இல்லையா? நிறைய பேர் சொல்லியிருப்பானுங்க, பொழைக்க தெரியாதவனா இருக்கிறான், சும்மா சாதாரணமாக எல்லாரும் போல இருந்துட்டு அரண்மனையுடைய சுகத்தை அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே, இந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு போய் ஜெயிலுக்குள்ள கிடக்குறானேன்னு சொல்லியிருப்பானுங்க. இதுதான் உலகம். இல்லை, நோ காம்ப்ரமைஸ். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ போகிறோம், கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய போகிறோம்? மகிமைப்படுத்த போகிறோம். இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் பார்த்தாரு. பைபிளில் போட்டிருக்குது, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் அவனோட இருந்தார். ஒருத்தர் கேட்டாரு, என்னங்க கர்த்தரும் ஜெயிலுக்குள்ள இருந்தாரான்னு. ஆமா, யோசேப்பு இருந்தான்னா கர்த்தர் அங்கே போயிருக்கிறாரு. ஏன் இருக்கிறாருன்னா, அவரும் அவனும் சேர்ந்து 2 பேரும் ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறதுக்காக இல்லை. ஏன் அவங்க கூட இருக்கிறாருன்னா,
அவனை அங்கிருந்து தூக்கி இருக்கிறதுல உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதற்காக கர்த்தர் அவனோட இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய நாமத்து நிமித்தம் பாருங்க வைராக்கியமா இருக்கிற ஒரு மனுஷனை பாருங்க உயர்த்துவதற்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. இயேசுனா இயேசுதான், பரிசுத்தம்னா பரிசுத்தம் தான், ரைட்னா ரைட்டு தான், ராங்னா ராங் தான், காம்ப்ரமைஸே கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை யோசேப்பினுடைய வாழ்க்கை. கர்த்தர் அருமையானவர்களை அங்கிருந்து தூக்கி அவனை எகிப்தின் பிரதம மந்திரியா தூக்கி வச்சாரு. பரிசுத்தமாய் நடக்கிறவர்களுக்கு உயர்வு உண்டாங்க. அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆகவே பிசாசு எதுக்கு இடர்களை கொண்டாந்து போடுறான்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க விடாதபடிக்கு சில இடர்களை கொண்டாந்து போடுறான். பாருங்க, தேவனுடைய மக்கள் யோசேப்பை போல இயேசுவை போல பாருங்க வார்த்தையை சார்ந்து கொண்டவர்களாய், ஆவியானவரை சார்ந்து கொண்டவர்களாய், பரிசுத்த பாதையில நடக்கிறவர்களாய் இருப்போமானால் பாருங்க ஏற்ற காலத்துல அபாரமான உயர்வு நம்மை தேடி வரும். நம்மால அந்த உயர்வுக்கு எட்ட முடியாது, நம்மால அந்த உயர்வுக்கு ஏற முடியாது. ஆனா கர்த்தர் நம்மளை ஏற்றி விடுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வல்லமையுள்ள கரம் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான கிரியைகளை உங்களுக்கு செய்து நீங்க எட்டி பிடிக்க முடியாத உயரத்துக்கு அவர் உங்களை தூக்கி வைப்பாரு. ஆமென். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதாளிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அதாவது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 4 பேர் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். அடிமைகளா போயிருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் வாலிபர்களா இருக்கிறதுனால இவங்களை கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா நினைச்சு அங்க ஒரு பிரதானியை நியமிச்சு, மேல்ஷார்ன்றது பேர், அவன் பேரு, அவனை நியமிச்சு அவன்கிட்ட ராஜா சொல்லிட்டானா, இவங்களுக்கு நல்ல ராஜ போஜனத்தை கொடு, ராஜ பானத்தை கொடு, நல்ல ஆட்கள், நல்ல புஷ்டியான ஆட்களா மாறட்டும், இவங்கள நம்ம அரண்மனை வேலைக்கு என்ன செய்யலாம், பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னானா. பாருங்க, அந்த அரண்மனையிலிருந்து வர்ற சாப்பாடு முழுவதுமே பேய்களுக்கு பலியிடப்பட்ட ஆடு மாடுகளாக தான் இருக்குமா. பாருங்க, முதல்ல பேய்களுக்கு பலியிட்டு தான் அப்புறம் அதை அரண்மனைக்கு கொண்டு வந்து சமைப்பான்களாம். இது தானியேலுக்கு தெரிஞ்சிருச்சு. பேய்களுக்கு பலியிடப்பட்டதை நம்ம சாப்பிடணுமா, என்ன இப்படி சொல்றானுங்க அப்படின்ட்டு அந்த பிரதானிகிட்ட போய் கேட்குறான். அப்பா எனக்கு கொஞ்சம் தயவு பண்றியா அப்படின்னா, அவன் பாருங்க கர்த்தர் அவன் கண்களில் தயவு இடைக்க பண்றாரு. என்னப்பா, எனக்கு அரண்மனையிலிருந்து வருகிற அந்த கறி சாப்பாடு இதெல்லாம் வேணாம், பருப்பு சோறு, காய்கறி சாப்பாடு இதை மட்டும் கொடுங்க எங்க 4 பேருக்கும் அப்படின்ன உடனே, ஐயோ பருப்பு சோறையும் காய்கறி சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு நீங்க மெலிஞ்சு போகிறத ராஜா பார்த்தாருன்னா என் தலையை சீவிடுவான். உங்களுக்கெல்லாம் நல்ல கறி சாப்பாடு கொடுத்து உங்களை நல்லா புஷ்டியா வளர்ப்பதற்காக உங்களை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்கிறாரு ராஜா, அதனால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிரதானி சொல்லுகிறான். தானியேல் சொல்றான், கொஞ்சம் சோதிச்சு பாருங்களேன், ஒரு 10 நாள் பருப்பும் காய்கறி எங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க, மற்ற வாலிபர்களுக்கெல்லாம் ராஜ போஜனத்தை கொடுங்க, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி பார்த்தா 10 நாள் பருப்பு சோறும் காய்கறி சோறும் கொடுத்து இவங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தா இவங்களுடைய முகம் இந்த கறி சோறு சாப்பிட்டவங்களை காட்டிலும் ரொம்ப பிரகாசமா இருக்குது. இவங்கெல்லாம் அதை காட்டிலும் நல்ல புஷ்டியா இருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? நல்ல புஷ்டி சாப்பாட்டில் இல்லைங்க, சரீர புஷ்டியை கர்த்தர் தருகிறாரு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும்
பிழைப்பான். கர்த்தர் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்த உண்டாக்குனவரே அவர் தானே. சரீரத்தை உண்டாக்குனவரே அவர் தானே. சரீரத்தை பலத்தோட காத்துக்கொள்ள அவரால் முடியுமா முடியாதா? சாப்பாடு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவன் பார்த்தான் 10 நாள்ல இவனுங்க ரொம்ப நல்லா இருக்கிறானுங்களே, சாதாரண சாப்பாடு சாப்பிட்றவனுங்க. பாருங்க, கர்த்தருடைய கிருபை அவங்கள நல்ல புஷ்டி உள்ளவர்களா மாற்றினது. கர்த்தருக்காக இந்த அசுத்தமானதை தொடக்கூடாது, கர்த்தருக்காக அவருடைய வார்த்தையின்படி பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி தங்களை அர்ப்பணித்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அடிமைகளாய் போனவர்கள் தேசத்திலேயே பெரிய பிரதானிகளாக மாற்றப்பட்டார்கள். ஆமென். பரிசுத்தமாய் வாழுகிறவர்களுக்கு உயர்வு உண்டா? நிச்சயமா, நிச்சயமா. இயேசுவுக்காக பாருங்க, வைராக்கியமா வாழுகிறவர்களுக்கு மகத்தான உயர்வுகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கடைசியா ஏசாயா 33, ஏசாயா 33 15, 16 வசனத்தை வாசி முடிச்சிரும். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனவனோ அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கர்த்தர் அவனை உயர்த்துவாரு. கண்ணை காத்துக்கிறேன், காதை காத்துக்கிறேன், மனசை காத்துக்கிறேன், கையை காத்துக்கிறேன், காலை காத்துக்கிறேன், வாழ்க்கையை காத்துக்கிறேன், கர்த்தருக்காக வாழுகிறேன் என்று அர்ப்பணிக்கிற மனுஷனை கர்த்தர் என்ன பண்றாரா? உயர்ந்த அடைக்கலத்துல தூக்கி வைக்கிறாராம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட ரீதியிலே அர்ப்பணிக்கிற மக்கள் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவார்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உயர்த்துவார்னு சொல்லி? எல்லாரும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மகத்தான உயர்வுகளை விசுவாசித்து கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you Lord. எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் எங்களுக்காக பலியிடப்பட்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் பாடுபட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதன் நிமித்தமாக எங்களை ஆக்கி இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் வாழக்கூடிய பலனை ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே நீர் கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்காக வாழ கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ, உம்முடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் வாழ, உம்மால் வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க கர்த்தாவே எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. இது செய்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆட்கொள்கிறீர், அபிஷேகிக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.